சொந்தமாக வேண்டிய அருணுக்கு சொந்தமாயிட்டாடா. அவன் கூட ரகசியமா குடும்பம் நடத்தி குழந்தை சுமந்துட்டு போய் நிக்கிறாடா. ஐயோ, அதை நினைச்சால அருவருப்பா இருக்குடா. ஏ மச்சான், நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காதடா. அவ கர்ப்பமா இருக்குன்னு சொல்றதே ஒரு நாடகமா இருக்கலாம்ல. என்ன சொல்ற, திரும்ப சொல்லு. மச்சான், ரஞ்சிதா கர்ப்பம்னு சொன்னது பொய்யா கூட இருக்கலாம்ல. இங்க பாரு, அருணோட கல்யாணத்தை எப்பயாவது நிறுத்தணும்னு தான் ரஞ்சிதாவோட பிளான். நீ சொன்ன குழந்தை சென்டிமெண்ட் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. கர்ப்பம்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவளும் கணக்கு போட்டுக்கலாம்ல. நானும் முதல்ல அப்படிதான் யோசிச்சேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க போய் சொல்ல மாட்டேன்னு கோவத்தை அடிச்சு சொல்றாடா. அங்க அங்க அந்த நிமிஷத்துல தான் நான் குழப்பமாயிட்டேன். மச்சான், அவங்க ரஞ்சிதாவோட அக்கா தானே, தங்கச்சிக்கு ஃபேவரா தானே பேசுவாங்க. இது எல்லாமே அவங்க ஒன்று சேர்ந்து பேசி எடுத்த முடிவா கூட இருக்கலாம்ல. இங்க பாரு மச்சான், அவங்க சொன்னதை வச்சு டிஸ்டர்ப் ஆகாத. எனக்கு என்னமோ ரஞ்சிதா கர்ப்பன்னு சொன்ன விஷயம் பொய்ன்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான்டா, நீ சொல்றது கரெக்ட் தான்டா. டேய், அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல நீங்க எவ்வளவு மண்டை குடைச்சலா இருந்துச்சு தெரியுமாடா. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, மைண்ட் ஃபுல் அதே தானே ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப நீ சொன்னதுல இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குடா. டேய், தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா. என்ன மச்சான், வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? உன் டென்ஷனே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன், எனக்கு எதுவும் செய்ய மாட்டியா? டேய், நீ சொன்னது மட்டும் நிஜமாகட்டும். ரொம்ப நாளா ஒரு காஸ்ட்லி போன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல. ஆமா, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்டா, நான் வாங்கி கொடுக்குறேன்டா. டேய், அதோட பிரைஸ் 1 லட்சம் ரூபாடா. டேய், எத்தனை லட்சம் வேணா இருக்கணும்டா. ரஞ்சிதா கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுனா மட்டும் போதும்டா. அந்த கிஃப்ட் உன் கையில இருக்கும்டா, கன்ஃபார்ம்டா. மச்சான், சூப்பரா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ இரு, நான் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். நீக்கு என்ன இவ்ளோ டல்லா இருக்க? ஏய், என்னாச்சு? ஏன் அழுவுற? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே சுதான் ஒருத்தி இருக்காளே நீ. என்ன அழ வைக்கிறதே அவளோட வேலையா வச்சிருக்கா. அவ பண்ற டார்ச்சர்னால என்னால ட்ரைனிங்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீயும் சுதாவும் எலியும் பூனையும் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சித்ரா, என்கிட்ட சொல்றது கூட என்ன தயக்கம்? சொல்லு. அண்ணி, என் ஃப்ரெண்டு ஏகேவை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அம்மா, ஞாபகம் இருக்கே. அன்னைக்கு கூட அவர் விஷயமா தான் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க. ஆமா அண்ணி, அவரும் நானும் இன்னைக்கு வெளியே போறதா இருந்துச்சு. அவரோட கார்ல ஏறி உக்காந்ததுமே சுதா தடுத்து நிறுத்தி பெரிய கலாட்டா பண்ணி என்ன அவரோட போக விடாம பண்ணிட்டா. அண்ணி, ஃப்ரெண்டு கூட வெளில போறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அவ அதை தடுக்கணும்? நான் ஏகேவோட பழகுறது அவளுக்கு பிடிக்கல அண்ணி. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னே அவ தொடியா தொடிக்கிறா. எனக்கு ஒரு விஷயம் புரியல சித்ரா. உனக்கு ஏகேவை தவிர வேற பாய் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா என்ன? இருக்காங்க அண்ணி. சுதாக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. அப்ப ஏன் ஏகே கூட பழகுறத மட்டும் அவ வேணாங்கறா? ஏகே கூட முதல்ல சுதா தான் பழகிட்டு இருந்தா. அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சா அண்ணி. சுதாக்கு அவளை பிடிக்கல, விலகி வந்துட்டா. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பழகுறேன். அதுல அவளுக்கு என்ன அண்ணி கஷ்டம்? அவரை பார்க்காத, அவர் கூட பேசாதன்னு அவ எதுக்கு அண்ணி எனக்கு ஆர்டர் போடணும்? சித்ரா, ஏகே சுதாவை தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட பழகிட்டு இருக்காருல்ல. இந்த பிரச்சனையோட ஆரம்பமே அதுதான். எனக்கு அது தெரியும் அண்ணி. அந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு நான் அவ மூஞ்சுக்கு நேராவே சொல்லிட்டேன். அப்பவும் அவ அடங்காம என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா சித்ரா? சுதா மனசுல குழந்தை விட்டு எறிகிற பொறாமதான். நீ வேற அவளை விட அழகா கியூட்டா இருக்கல்ல, ரொம்ப டேலண்டடாவும் இருக்க. ஸ்போர்ட்ஸ் மூலமா உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஆனா சுதாவுக்கு தினமும் வேலைக்கு போறது வரதை தாண்டி அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்ல.
அதுவும் இல்லாம நீ எல்லார் கூடயும் ஜாலியா ஜோவியலா பழகுற. ஆனா சுதா ரஞ்சிதாவை தாண்டி வேற யார் கூடயும் பெருசா பழகுற மாதிரி தெரியலையே. உன்னையும் அவளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவ பெரிய ஜீரோ. அதனாலதான் அவ ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு ஈகே உன் கூட பழகுறாரு. நீ எல்லாத்துலயும் அவளை விட பெட்டரா இருக்கிறது அவளுக்கு வயிறு எரியுது. தாழ்வு மனப்பான்மையால அவ தவிச்சிட்டு இருக்கா. இப்போ ஏகேவோட ஃப்ரெண்ட்ஷிப்போ போயிடுச்சுங்கிறப்போ அவளால அதை ஏத்துக்க முடியல. அந்த ஏகே கோடீஸ்வரன் தானே சொன்ன? ஆமா அண்ணி. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப யாருதான் மிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க? அவரை வச்சே செட்டில் ஆயிடலான்னு சுதா கணக்கு போட்டிருப்பா. அதையும் நீ உள்ள பூந்து கெடுத்துட்டியா? அந்த கோவம் தான். அவளுக்கு கிடைக்காதது உனக்கு மட்டும் கிடைக்க விட்டுருவாளா என்ன? அந்த வயித்தறிச்சலாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் அவ கூட பிறந்த தங்கச்சி தானே அண்ணி. அவ எனக்கு நல்லது தானே நினைக்கணும். நீ ரொம்ப அப்பாவியா இருக்க சித்ரா. இப்பெல்லாம் அவங்க சந்தோஷம்தான் எல்லாருமே பெருசுன்னு நினைக்கிறாங்க. யாருமே மத்தவங்க சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல. எனக்கு நல்லதே நடக்கலனாலும் பரவாயில்ல, சுத்தி இருக்கிற யாருக்கும் நல்லதே நடக்க கூடாதுன்னு சுயநலமா யோசிக்கிறவங்க தான் அதிகம். சுதாவும் அப்படிதான் இருக்கா. உண்மைதான் அண்ணி. சுதாவை நீங்க தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நீ ஏகேவை லவ் பண்றியா? எனக்கு சரியா சொல்ல தெரியல அண்ணி. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை அவருக்கும் உன் மேல விருப்பம் இருந்து இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கோடீஸ்வர வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். கூட பிறந்த அக்காவாவே இருந்தாலும் சுதாவால இத பொறுத்துக்கவே முடியாது. அதான் இப்பவே அதை கெடுக்கலான்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டிவா யாரு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருப்பேன். இந்த உறவால உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னா உனக்கு துணையா நிக்கிற ஆள் நானா தான் இருப்பேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். சரி போ, ரெஸ்ட் எடு. ஏகே மேல இவ பைத்தியமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்னும் இல்லாத இவ பின்னால அவன் சுத்திட்டு இருக்கானா, அவன் ஏதோ தப்பான நோக்கத்தோட சுத்திட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இவளை அவனோட சேர்த்து வச்சுட்டா போதும், இவ வாழ்க்கை தன்னால சீரழிஞ்சிரும். இனிமே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். எப்படி சிம்ரன், நம்ம டெக்கரேஷன்ல எப்படி? சூப்பரா இருக்குங்க. எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஆமா, இந்த பழத்தட்டு எங்க எடுத்துட்டு வரலையே? ஐயோ இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சிம்ரன் ஏங்க சும்மா இருங்க. ஏங்க பூ இவ்வளவுதான் கிடைச்சதா? ஏன் சிம்ரன், இது பத்தாதா? அவங்களுக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் நைட்டு. அலங்காரம் எல்லாம் ஸ்பெஷலா இருக்க வேணாமா? சிம்ரன் என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் நைட்டா? அது முறையா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கலல, இப்பதானங்க இந்த ஏற்பாடெல்லாம் பண்றோம். அதத்தான் அப்படி சொன்னேன். சரி சரி சரி. நான் மார்க்கெட்ல போய் தேடி பார்த்தேன், அங்க பூவே இல்ல. அங்க இங்க அலைஞ்சுதான் இது கொஞ்சமாவது கிடைச்சது. சரிங்க. அதையும் கொடு. இந்தா. சரி, மிச்ச அலங்காரத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவங்க கூட்டு வா போ. சரிங்க.
அக்கா அக்கா என்னடி ஏன் கத்துற? மாடியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? மாடி போர்ஷனை ரொம்ப கிராண்டா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம், உனக்கு என்ன? வேலையை பாரு போ. ரஞ்சிதா, ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே நைட் உனக்கு ரெடி பண்றாங்களா? இப்ப நீ போட்டுட்டு இருக்க நாடகத்தை உண்மையாக்கலான்னு பாக்குறியா? இது எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கடி. நான் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் நீ அனுபவிக்கலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். அருண், நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? அருண், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல ரஞ்சிதா, இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தேவையா? அண்ணனும் அண்ணியும் ஏதோ ஆசைப்பட்டு செய்றாங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல அப்படி இல்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. நமக்கு கல்யாணம் நடந்தது உண்மைதானே, நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிறதும் உண்மைதானே. நமக்கு முறையா எதுவுமே நடக்கல ரஞ்சிதான்னு நீங்க தானே நிறைய முறை சங்கடப்பட்டீங்க. வெட்டிங் டேக்காவது இதெல்லாம் செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல தப்பொன்னும் இல்லையா அருண்? இப்போ ஏன் சங்கடப்படுறீங்க? சகஜமா இருங்களேன். அருணும் ரஞ்சிதாவும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு அன்னைக்கு நெருப்பை கொளுத்தி போட்டோம். அதே மாதிரி ஏதாவது செஞ்சு இந்த செலிப்ரேஷனை கெடுத்தாகணும். எவ்வளோ சந்தோஷமா ஏற்பாடு பண்ணாங்களோ அதை மொத்தமா அழிச்சிடணும். மேடம், யாருங்க? என்ன வேணும் உங்களுக்கு? மேடம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேடம். நாங்க யாரும் ஆர்டர் பண்ணலையே. யார் பேர் கொடுத்துருந்தாங்க? கோமதிங்கிற பேர்ல தான் மேடம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி யாரும் இங்க இல்ல, கிளம்புங்க. மேடம் இந்த வீட்டு அட்ரஸ் தான் மேடம் போட்டிருக்கு. அப்படி யாரும் இங்க இல்ல, கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எங்களோட வெட்டிங் டேக்காக என்னோட அக்கா தான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கா. கொடுங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வரேன். ஏய், அவ எதுக்கு கீழே வந்துட்டு போறா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, அவங்க வெட்டிங் டேக்காக அவங்க அக்கா கறி பிரியாணி ஆர்டர் பண்ணி விட்டுருக்கா. அது அவ சந்தோஷமா வந்து வாங்கிட்டு போறா. என்ன பொண்ணு இவ? அவ வயித்துல வளர்றது அருணோட குழந்தையே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கல்யாண நாளை கொண்டாடுறா, பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா. நம்மள பத்தி அசிங்கமா பேசிட்டாங்களேங்கிற உறுத்தலே கொஞ்சம் கூட இல்ல பத்தி அவளுக்கு. அத்தை,
நீங்க சொன்னது உண்மை இல்லைங்கிறப்போ நான் ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? உங்களை மாதிரியே ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்கறப்போ கண்டிப்பா உங்க மனசு மாறிடும் அத்தை. ஹேய், அத்தை கித்தன் உறவு கொண்டாடினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரிங்க, முன்ன மாதிரி அம்மானே கூப்பிடுறேன். அது நல்லா இருக்கும்ல அண்ணி? நான் உனக்கு அண்ணி இல்லடி, கல்பனாக்கு தான் அண்ணி. அப்படின்னா வித்யான்னு பேர் சொல்லி கூப்பிட்டுமா நாத்தனாரே? கொழுப்பாடி உனக்கு. என்னதாவது சொல்லி கூப்பிட்டு பாரு, பல்லெல்லாம் உடைச்சிடுவேன். உடைப்ப அது வரைக்கும் நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? என்ன பண்ணுவீங்க? இவளுக்காக என்னைய அடிப்பீங்களா? நீ அவளை அடிச்சா கண்டிப்பா நான் உன்னை அடிப்பேன். வாக்குவாதம் ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே ஏத்தி விட்டு பெரிய சண்டைய மாத்தி அவங்க சந்தோஷத்தை கெடுத்து விட்டுறணும். அத்தை பாத்தீங்களா, உங்க முன்னாடி அடிப்பேன்னு எவ்வளவு திமிரா பேசுறாங்க. பார்த்துட்டு தானே இருக்க கல்பனா. எல்லாம் இவளோட ட்ரைனிங் தானே. சீதா இவ்வளவு காலமா அண்ணி அண்ணின்னு ஏன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பா. நீ வந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு எதிர அவளை திருப்பிட்டல்ல. அப்படி என்ன மாய மந்திரம் பண்ணானே தெரியல. அது மந்திரமெல்லாம் கிடையாது, அன்புதான்க்கா. ரஞ்சிதா காட்டுற உண்மையான அன்புதான் எங்களை இவளுக்கு சப்போர்ட்டா பேச வைக்குது. அப்படின்னா அத்தை உங்க மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு இல்லையா? நான் அப்படி சொல்ல வரலாமா? உண்மை தெரியாத வரைக்கும் ரஞ்சிதா கிட்ட அக்கா அன்பாதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கா நியாயத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. ஏன்னா ரஞ்சிதா அவங்க செலக்ஷன் இல்லாம அவளா இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டா. அத அக்காவால ஏத்துக்க முடியல. அதான் பிரச்சனையே இப்போ. இல்ல, இவன் நாடகம் ஆடி உள்ள வந்ததுதான் எனக்கு பிரச்சனையே. அம்மா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதுவே சொல்லிட்டு இருப்பீங்க? உண்மையை எப்பதாம்மா ஏத்துக்க போறீங்க? ஏய் போதும், இதான் சாக்குன்னு ஆளாளுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. இவ விஷயத்துல நான் சரியாதான் இருக்கேன். உங்களுக்குலாம் இவளை பிடிக்குங்கிறதுனால என்னால இவளை ஏத்துக்க முடியாது. அருண் இவள மாதிரி யாரும் இல்லாதவன் இல்ல. அவனுக்குன்னு இத்தனை பேர் நாம இருக்கோம். இந்த குடும்பத்துல வந்து வாழ போறவள அருணுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா பத்தாது, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கணும். ஆனா எனக்கு இவளை பிடிக்கல. இவ நல்லவளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? சரியா வராதுன்னு அவ விலகி போயிருக்கணும். ஆனா அவன் ஆபத்துக்கு கட்டின தாலிய வச்சுக்கிட்டு இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அம்மா, சுத்தி வந்ததெல்லாம் பழைய கதைமா. அருணோட குடும்ப நடத்தத்துக்கு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. வெட்டிங் டேக்கு மாடி பூரா பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. வீட்ல இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா இவளுக்கு இவ சந்தோஷம் தான் முக்கியமா போயிடுச்சு. இவெல்லாம் என்ன ஜென்மமோ எனக்கு தெரியல. அண்ணி, இவங்க புத்தி அப்படிதான் வேலை செய்யும். இவளை சொல்லி குத்தம் இல்ல அண்ணி. பெத்தவங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுத்திருந்தா இவ ஏன் இப்படிலாம் இருக்க போறா? கல்பனா, தேவையில்லாம என்ன பெத்தவங்கள பத்தி எல்லாம் பேசாத. ஏய், இவ மேல நீ ஏன் கோவப்படுற? அவங்க வளர்ப்பு சரியா இருந்தா நாங்க ஏன் அவங்கள பத்தி பேச போறோம்? வேண்டா அத்தை. என் அம்மாவும் அப்பாவும் எப்பவோ போய் சேர்ந்துட்டாங்க. இந்த உலகத்துல இல்லாதவங்கள பத்தி பேசுறது சரியில்லை. ஏன் பேசக்கூடாது? அவங்க உன்னை ஒழுங்கா வளர்க்காம விட்டதுனால்தான் நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம். நீங்க மட்டும் உங்க பசங்க எல்லாரையும் ஒழுங்கா வளர்த்திருக்கீங்களா? ரஞ்சிதா, அருணையும் சுதாவையும் நான் ஒரு குறை சொல்ல மாட்டேன். ஆனா உங்க மூத்த பொண்ணையும் கடைசி பொண்ணையும் நீங்க சரியா வளர்த்திருக்கீங்களா? உங்க மூத்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?